வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா, கோதுமை மாவு ரவையை வச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், எள்ளு 2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூன், ஓமம் கொஞ்சோண்டு, மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ கோதுமை மாவு ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ரவையை சேர்த்துக்கலாம். நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். அந்த 1 கப்புக்கு எள்ளு 2 ஸ்பூன், சீரகம், ஓமம், மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்ப்பா. சூப்பராக இருக்கும் நெய் போட்டோம்னா. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நான் முறுக்குழல்ல புளியில் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மாவு நல்லா கலக்கிடலாம். ஏன்னா தண்ணி விடாததுக்கு முன்னே எல்லாத்தையும் கலக்கிட்டோம்னா தான் எல்லா இடத்துக்கும் இதாகும். உங்களுக்கு மிளகாய் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் காரம் வேணும்னு சொல்லிட்டு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வரணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கப்பா, இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம்ப்பா. பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்துக்கு வரணும் கெட்டியாக. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா முறுமுறுன்னு வரும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ இது சூரியில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முறுக்குழல்ல புளியில். இது பட்டை பட்டையாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சீக்கிரமாகவும் வெந்துடும். பாருங்கள், எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கப்பா, நல்லா வந்துடுச்சு மொறுன்னு. இந்த முறுக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.